இதெல்லாம் தான் தமிழ் சினிமாவில் முதன் முறையா அறிமுகப்படுத்தப்பட்ட சாதனைகள். தமிழ் சினிமாவோட முதல் படம் கீச்சக்க வேதம். அடுத்தது தமிழ் சினிமாவோட முதல் பேசும் படம் காளிதாஸ். பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவுக்கு பிறகு தமிழ் சினிமாவோட முதல் கலர் பிலிம் அலிபாபாவும் 40 திருடர்களும். அப்புறமா தமிழ் சினிமாவோட முதல் ஈஸ்ட்மேன் கலர் பிலிம் கர்ணன். அடுத்தது தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர். அடுத்தது தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஹிட், அதாவது 1 கோடி கலெக்ட் பண்ண படம் சந்திரலேகா. அடுத்தது தமிழ் சினிமாவில் முதல் முறையா 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகர் ரஜினிகாந்த் 1992 வாங்கினாரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது தமிழ் சினிமாவில் முதலா டூயல் ஹீரோ, அதாவது டபுள் ஆக்ஷன் ரோல இன்ட்ரோ பண்ண படம் உத்தம புத்திரன். அடுத்தது தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் பேய் படம் 1000 ஜென்மங்கள். அடுத்தது தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் சைக்கோ த்ரில்லர் அந்த நாள். அடுத்தது தமிழ் சினிமாவில் முதலா செட் எதுவுமே போடாம முழுக்க ரியல் லொகேஷன்ல ஷூட் பண்ண படம் 16 வயதினிலே. அடுத்தது தமிழ் சினிமாவில் முதன் முறையா வெளிநாட்டுல ஷூட்டிங் செய்யப்பட்ட படம் சிவந்த மண். அடுத்தது தமிழ் சினிமாவின் முதல் 3D பிலிம் அன்னை பூமி. மேலும் தமிழ் சினிமாவின் முதல் அனிமேஷன் திரைப்படம் கோச்சடையான். அடுத்தது தமிழ் சினிமாவில் முதலாக நேஷனல் அவார்டு வென்ற படம் மலைக்கல்லன். அடுத்தது தமிழ் சினிமாவில் இசைக்கு தேசிய விருது வாங்கிய முதல் படம் கந்தன் கருணை. அடுத்தது தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வென்ற முதல் நடிகர் எம்ஜிஆர் ரிக்ஷாக்காரன் படத்துக்காக வாங்கினாரு. அடுத்தது தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் டிபி ராஜலட்சுமி மிஸ் கமலா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாங்க. அடுத்தது தமிழ் சினிமாவின் முதல் ரோபோ பிலிம் எந்திரன். மேலும் தமிழ் சினிமாவோட முதல் டைம் டிராவல் பிலிம் இன்று நேற்று நாளை. அடுத்தது தமிழ் சினிமாவின் முதல் டைம் லூப் திரைப்படம் ஜாங்கோ. அடுத்தது ஆஸ்கர் விருதை வென்ற முதல் தமிழ் படம், அதாவது இது ஒரு ஆவணப்படம், எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ். அடுத்தது தமிழ் சினிமாவின் முதல் 50 கோடி திரைப்படம் இந்தியன். மேலும் தமிழ் சினிமாவின் முதல் 100 கோடி படம் சிவாஜி. அடுத்தது முக்கியமான டாபிக், தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி படம்